வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேநீர் கோப்பையை கையில் ஏந்தி ருசித்தவாறே முன் வராண்டாவில் நின்று கொண்டு இயற்கையின் எழிலை ரசித்தவாறு நின்றான் ஆனந்த். உயர்ந்து நின்ற மலை சிகரங்கள், அவற்றின் மடியில் ஆங்காங்கே தெரிந்த வீடுகள், கைக்கெட்டும் தூரத்தில் உலவிய மேகங்கள். நைனி ஏரியில் மிதந்து கொண்டிருந்த படகுகளை அவன் நின்றிருந்த இடத்திலேயே பார்க்க முடிந்தது. சிறிதும் பெரிதுமாக அதில் பல ரகங்கள். சூரியனை கண்டே 2 நாட்களாகிவிட்டன. இன்னும் சிறிது நேரத்தில் மழை வரப்போவதற்கான அறிகுறிகள் தோன்றி பயமுறுத்தி கொண்டிருந்தது. தற்செயலாக குனிந்த பொழுது கீழே தோட்டத்தில் நாற்காலிகளில் வயதான ஒரு பெரியவரும் இளமங்கை ஒருத்தியும் அமர்ந்திருப்பதை அவன் பார்த்தான். பெரியவர் வீக்லியினால் முகத்தை மறைத்து கொண்டு இருந்தார். நரைத்து போன தலை. அவள் கையில் சிட்னி ஷெல்டன். 25 வயது இருக்குமா? அவள் அவனுடைய கதாநாயகி மாதிரி வனப்பான தோற்றத்தோடு இருந்தாள். அவன் ஓர் எழுத்தாளன். டில்லி செக்ரட்டரியேட்டின் மேஜைக்கு அருகில் கழித்த ஒரு நாளின் பொழுதை தவிர மற்ற நேரத்தை கழிக்க எழுத்தின் துணையைத்தான் நாடுவான். தன்னை யாரோ பார்ப்பது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். நாற்காலியில் நெளிந்தவள் சுற்றிலும் பார்த்தாள். ஆனந்த் சட்டென்று பின்வாங்கி அறைக்குள் புகுந்து கொண்டான். கோப்பையில் அவன் டீ குடிப்பதற்கு முன்னரே ஆறிவிட்டிருந்தது. ஜக்கிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி அதை நிரப்பிக் கொண்டான். மேஜை மீது முதல் நாள் அவன் வெகு நேரம் கண் விழித்து நள்ளிரவு வரை எழுதி கொண்டிருந்த காகித கத்தை சிதறி கிடந்தது. அதில் அவன் கதாநாயகி சுபாசினி வீட்டை விட்டு வெளியேற பெட்டியோடு தயாராக நின்று கொண்டிருந்தாள். மேலே எழுதாமல் அவன் தூங்கிவிட்டதால் கதையும் அத்தோடு நின்று போயிருந்தது. அரைவாசலில் நிழல் தட்டிற்று. பகதூர் காலி கோப்பைகளை எடுத்து போக வந்திருந்தான். கீழே தோட்டத்தில் யார் புதிதாக உட்கார்ந்திருக்கிறார்கள்? நேற்று பார்க்கவில்லையே வினவினான் ஆனந்த். அவன் அசட்டு சிரிப்போடு, அப்பா பெண் போல இருக்கு, நேற்று இரவுதான் வந்தார்கள், உங்கள் ஊர் மதராசிதான் என்றான். மதராசி என்றதா ஆனந்துக்கு சுறுசுறுப்பு பிறந்தது. யாராக இருந்தாலும் அறிமுகப்படுத்த கொள்ள வேண்டியதுதான். ஆனந்த் குளித்து காலை உணவை முடித்து கொண்டு கீழே இறங்கி வந்த பொழுது வெளியே லேசாக மழை தூறிக்கொண்டிருந்தது. தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தவர்களை காணோம். நாற்காலிகளும் மறைந்து விட்டிருந்தது. பேட் லக், இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்திருக்க வேண்டும். ஹோட்டல் ரிசப்ஷனில் போய் அவன் அன்றைய செய்தித்தாள் வந்துவிட்டதா என்று விசாரித்தான். மலை அடிவாரத்தில் உள்ள காத்கோதாமிலிருந்து நைனிதால் வரும் வழியெல்லாம் ஒரே மழை என்றும், முதல் நாள் பேப்பரே இன்னும் வந்து சேரவில்லை என்றும் மேனேஜர் கையை விரித்தார். எதிரில் ரூம் லிஸ்ட் போர்டு தொங்கியது. நாசுக்காக பார்வையிட்டான். கீழ் வரிசை அறை எண்களின் 9ஆம் நம்பருக்கு அடியில் ராவ் ஆர்கே என்று எழுதப்பட்டிருந்தது. நம்பர் 9 எங்கே இருக்கிறது? ஹோட்டலையே ஒரு முறை வலம் வந்து தேடினான். அவன் முன் வராண்டா பக்கவாட்டில் வளையும் இடத்திலிருந்து அந்த அறையை கண்டுபிடித்தான். கதவு மூடியிருந்தது. லேசாக தட்டி திறக்க சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொள்ள கூச்சமாக இருந்தது அவனுக்கு. மழையை பொருட்படுத்தாமல் வெளியே இறங்கி ஏரியை நோக்கி நடந்தான். தனக்கு இத்தனை தூரம் மொழி பற்றும் இனப்பற்றும் இருப்பதைக் கண்டு அவனுக்கே வியப்பாக இருந்தது. 2 நாட்களாக அவன் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறான். அங்கிருந்த மற்ற 24 அறைகளில் யார் இருந்தார்கள் என்பதை விசாரித்து அறிந்து கொள்ள அவன் அலட்டி கொள்ளவே இல்லை. இன்று 9ஆம் நம்பரில் மதராசி இருக்கிறார் என்றதுமே அவரை சந்திக்க அறிமுகப்படுத்தி கொள்ள துடிக்கிறான். ராவ் என்றால் எந்த ஊர்க்காரர்? மைசூரா, ஆந்திராவா, இல்லை மராட்டியா? ஏரிக்கரையில் வந்து நின்று கொண்டான். அதில் பவனி வந்த படகுகளை உற்று பார்த்த வண்ணம் நின்றான். பக்கவாட்டில் குதிரை சவாரிக்காக காத்து நிற்கும் சிறுவர்களின் கூட்டம். அவர்களை சுற்றி மொய்க்கும் ஐஸ்கிரீம் வேர்க்கடலை வியாபாரிகள். ஒரு பாக்கெட் வறுத்த வேர்க்கடலையை வாங்கி கொண்டு மழைக்காக கட்டப்பட்டிருந்த தடுப்பில் வந்து நின்று கொண்டான். ஏற்கனவே கூட்டம் நிறைந்து வழிந்தது. அது அடைசலாக இருந்தது. திடீரென்று தமிழ் குரல் கேட்டது. எல்லாம் உன்னால வந்தது, இங்கே வந்ததே தப்பா போச்சு. மழை சனியம் தலை காட்ட முடியல வெளியில. திரும்பி பார்த்தா அந்த கிழவரும் இளம் பெண்ணுந்தான். ஆனந்தின் முகம் சட்டென்று மலர்ந்தது. நமஸ்காரம், நீங்கள் மிஸ்டர் ராவ் தானே? நான் ஆனந்த். நீங்கள் தங்கி இருந்த அதே சவாய் ஹோட்டலில் மாடியில் தான் இருக்கேன். இன்றைக்கி காலையில் ஹோட்டல் லேண்டில் உங்களை பார்த்தேன். பெயரை ரிசப்ஷனில் போர்டில் பார்த்தேன். அவன் மகிழ்ச்சியோடு வார்த்தைகளை அவிழ்த்து கொட்டினான். இஸ் இட் கிளாட் யூ மீட்? அவர் குரலில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்கவில்லை. அந்த பெண்ணை அறிந்து கொள்ளும் ஆவலோடு அவள் பக்கம் திரும்பினான் ஆனந்த். அவள் அவன் பார்வையை தவிர்க்க விரும்புகிறவளைப் போல வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். எப்படி அவள் கவனத்தை கவருவது? இமை பொழுதில் யோசனை தோன்றிற்று. கையில் இருந்த பொட்டலத்தை அவள் முகத்துக்கு எதிரில் உயர்த்தி நீட்டி, சாப்பிட்டீர்களா என்றான் அவன்.
நோ தேங்க்ஸ். அவள் முகம் லேசாக சிவந்தது. அவள் கிழவரை பார்த்த பார்வையில் பயம் கலந்திருந்தது. அவன் அன்று காலையில் கீழே உட்கார்ந்திருந்தபோது பார்த்ததை விட அருகில் இன்னும் அழகாக இருந்தாள். கண்களில் அந்த மருட்சி, பயம். எதற்காக? கிழவர் ஆனந்தை முறைத்து பார்த்தார். அவன் அதை பொருட்படுத்தாமல், என் பெயர் ஆனந்த், நீங்கள் என்றான். பதில் சொன்னால் ஒழிய விடமாட்டான் என்கிற பிடிவாதம் அவன் முகத்தில் தெரிந்திருக்க வேண்டும். சர்மிஷ்டா, அவள் தயக்கத்தோடு கிழவரை பார்த்து கொண்டே கூறினாள். அடடா, நான் நினைத்த மாதிரி பெயராகவே சொல்லுகிறீர்களே. அவள் அவனோடு பேச ஆசைப்பட்டவள் போலவும் இருந்தது. கிழவரின் புலி பார்வைக்கு பயந்து தயங்குகிறாளோ? வருகிறீர்களா? போட்டிங் போகலாம். ஹில் ஸ்டேஷன்னா இப்படித்தான் மழை தூரிண்டே இருக்கும். அதையெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. அப்புறம் எதையுமே ரசிக்க முடியாது. கையை பிடித்து இழுக்காத குறையாக பெரியவரை படகு வரை அழைத்து போய் அதில் அவரை ஏற்றவும் வைத்து விட்டான். சர்மிஷ்டாவும் ஏறி உட்கார்ந்தால். அவன் கட்டணத்தை செலுத்தி சீட்டு வாங்கி வந்த பின் பிரயாணம் துவங்கியது. ஏரியை வளைத்து வட்டமிட்டு கொண்டது போன்ற மலைத்தொடர்கள், ஆங்காங்கே வகிடுகளாக பிரியும் பாதைகள். ஆஹா, என்ன அழகு! இயற்கையை வாய்விட்டே ரசித்தான் அவன். ஆமாம், இமயமலை ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு அழகு. காஷ்மீரில் முதல் முறையாக உற்சாகத்தோடு பேச முற்பட்ட சர்மிஷ்டாவை கிளம் சாடியது. இது இமயமலை இல்லை, குமாவ் ஹில்ஸ். தெரியாத விஷயங்களை பற்றி பேசாமல் இரு. தத்து பித்துன்னு உளறி உன் அறியாமையை வெளிப்படுத்தி கொள்ளாதே. ஆங்கிலத்தில் ராவ் பொறிந்தார். அவள் முகம் வாடி மௌனியாகிவிட்டாள். திரும்பும் வரை வாயே திறக்கவில்லை. படகு பிரயாணம் முடிந்து மூவரும் ஹோட்டலுக்கு திரும்பினார்கள். சர்மிஷ்டா அப்போது அறைக்குள் அடைந்து கொண்டவள்தான். அதன் பின் அவன் கண்ணிலேயே படவில்லை. மாலை நேரத்தில் ராவ் மட்டும் வெளியே வராந்தாவில் உலவிக் கொண்டிருந்தார். மழை விட்ட பாடில்லை. எங்கே உங்கள் மகளை காணவில்லை? ஆனந்த் கேட்டான். யார்? ஓ, சர்மிஷ்டாவா? அவளுக்கு உடம்பு சரியில்லை. அடடா, மலையில் இன்று காலையில் நனைந்தது ஒத்துக்கொள்ளவில்லை போலிருக்கிறதே. மருந்து ஏதாவது? தேங்க்ஸ். நாடகத்தில் பாதி வசனத்துக்கு நடுவில் திரை விழுந்து விட்டது மாதிரி அவர் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். சரியான கிழவரை திட்ட வார்த்தை கிடைக்காமல் திண்டாடி பின் தன் அறைக்கு போய் சேர்ந்தான் ஆனந்த். பொழுது விடிந்ததும் விடியாததுமாக பகதூர் வந்து எழுப்பினான். சார். சு, என்னடா? ஆனந்த் அலுப்போடு கதவை திறந்தான். அந்த 9 நம்பர் பெண்ணும் அந்த சாப்பும் ஊருக்கு போகிறாங்க. உங்கள் தோசாச்சேன்னு நான் சொல்ல வந்தேன் என்று திணறி சொன்னான். அப்படியா? ஆனந்த் மனதில் படர்ந்த புரியாத வெறுமையோடு வராந்தா சுவரின் மீது சாய்ந்து நின்று கீழே வெறித்து பார்த்தான். ஒரு நிமிஷம் பின்னால் இருந்து மென்மை குரல். அவன் அறைக்குள் சர்மிஷ்டா நின்றிருந்ததை கண்டதும் ஆனந்துக்கே ஆச்சரியமாகி போனது. நீங்கள் பிரபல எழுத்தாளர் ஆனந்தா? ஆமாம், பகதூர் சொன்னா. நாங்கள் கிளம்புறோம். கேள்விப்பட்டேன். இத்தனை சீக்கிரமாவா? நேற்று தானே வந்தீங்க? நேற்று மாலை பெரியவரிடம் என்னை குறிப்பிட்டு உங்கள் பெண் என்று எங்கே என்று கேட்டீர்கள் அல்லவா? ஆமாம். ஏன், அதில் என்ன தப்பு? அங்கே தானே தப்பே ஆரம்பம். புரியலையே. அந்த தப்பை நீங்கள் மட்டுமில்லை, உலகமே செய்கிறது. உலகத்துக்கு புரிய வைப்பது ஏன் வேலை இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது புரிய வேண்டும் என்று ஏனோ என் மனம் நினைக்கிறது. நான் அவர் மகள் இல்லை, மனைவியும் இல்லை. மனைவி மாதிரி என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். பச்சையாக சொன்னால் அவர் மிஸ்ட்ரஸ். கீப். சர்மிஷ்டாவின் கண்களில் மலுக்கென்று நீர் பொங்கியது. வாட்? அவள் வார்த்தை அவனை இடியாக தாக்கியிருக்க வேண்டும். என் மேலே இரக்கமோ பரிதாபமோ உங்களுக்கு ஏற்பட வேண்டாம். அதற்காக நான் இதை சொல்ல வரவில்லை என்பது உங்கள் இதயத்தின் மூலையில் பொறியாக அன்பு தோன்றி எதனால் பெரிய எதிர்பார்ப்பு எதையுமே நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டு அதனால் ஏமாற்றமடையக்கூடாது என்று முதலே உண்மையை நான் சொல்ல வந்தேன். சந்தேகம் அவரை கொள்வது இருக்கட்டும். அதனால் அவர் என்னை வதைக்கிறார். நேற்று நான் உங்களோடு பேசியதற்கு தண்டனை. சர்மிஷ்டா நீட்டிய கைகளில் கூறிய நகத்தின் புரல்கள். அட மிருகமே! ஆனந்தின் உதடுகள் கோபத்தில் துடித்தது. அவர் மனைவி உயிருடன் தான் இருக்கிறாள். படுத்த படுக்கை. என்னை அவர் கட்டுப்படுத்த மனைவி என்கிற உரிமை கிடையாது, தாலி என்கிற வேலையும் கிடையாது. ஆனால் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று எத்தனை உறுதி சொன்னாலுமே நம்ப மாட்டேன் என்கிறார். கூலி படகுகள் சொந்தமாக முடியாது என்பது போல சொந்த மனைவிகள் எத்தனை பேர் கணவனுக்கு துரோகம் செய்வதில்லை? எந்த ரூலுக்கும் எக்ஸப்ஷன்கள் உண்டு. அது அவருக்கு புரியவே மாட்டேன் என்கிறது. பாஸ்டர்ட். அவரை திட்டாதீர்கள். இல்லாத கொடுமையிலால் என் போன்றவர்கள் சிலர் வழி தவறினாலும் தின்னுகிற உப்புக்கு துரோகம் நினைக்க மாட்டோம். கூலி படகுகளானாலும் அவை தண்ணீரை விட்டு தரைக்கு இறங்கி ஓடி வந்து விடுவதில்லை. சாகிறவரை அவற்றின் வாழ்க்கை தண்ணீரோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது.
கிழவர் சர்மிஷ்டா என்று தொண்டை கிழிய அலறுவது கேட்டது. நான் கிளம்புகிறேன், பை பை. அவள் புன்னகைக்க முயன்றுவிட்டு அவசரமாக வெளியேறினாள். ஆனந்த் அதை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான்.